லக்ஷ்மி அண்ணி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பணம் வேணும்னு கேட்டு வந்தாங்க. அவங்க பேச்ச கேட்ட உடனே நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தேன். உன்னை காப்பாத்த ஜன்னல் வழியா வெளியே எகிரி குதிச்சேன். நான் வந்தது கூட யாருக்கும் தெரியாது. என்னையா திட்டுற? பிரேவ் பிரேவ். உங்க வீட்டுக்கு வந்திருந்தாலாம். அப்படின்னா இந்த அறிவு கிட்ட ரவுடிங்க அக்காவை எந்த அளவுக்கு மிரட்டி இருப்பானுங்கல்ல. பாவம், எல்லாத்தையும் விட்டுட்டு அக்கா உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அப்புறம் நீலாம் காப்பாத்துறத பத்தி பேசாத. இப்படிதான் வந்து காப்பாத்துவாங்களா? நீ இந்த மாதிரி தான் காப்பாத்துவேனா? ப்ளீஸ் இதுக்கப்புறம் யாரையும் காப்பாத்திராத. ட்ரை கூட பண்ணாத. என்ன சொன்ன? நீ பிரேவா? நீ இவனுங்க கிட்ட மாட்டிட்டு முழிக்கிற. எல்லாம் என் தப்புதான். இவளை காப்பாத்த வந்தேன் பத்தியா, நான் தான் சரியான பைத்தியம். ஓ காட், நீ இப்ப வந்து பைத்தியம் ஒத்துக்கிட்டே. ரொம்ப தேங்க்ஸ் ஆயுஷ். என்ன பொண்ணு நீ தான் பைத்தியமா இருப்ப போல இருக்கு. இவன் கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை காப்பாத்த தானே வந்தான். உன்னை காப்பாத்த எதுக்கு இவன் வந்து மாட்டிக்கணும்? கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? முதல்ல இவனுக்கு தேங்க்ஸ் சொல்லு. ஏன்னா உனக்கு பதிலா இவனை தான் பலி கொடுக்க போறேன். வலியா? நீ ரொம்ப பேசாத, இல்ல நாக்க. சாரி. கத்துக்க. இவங்கள்ட்ட இருந்து ஏதாவது கத்துக்கோ. உன்னை விட இவன் பரவாயில்ல. என்னத்த பரவாயில்ல? இவன் ஒன்னா நம்பர் அறிவு கெட்ட முட்டாள். தெரியாதா? உனக்கு மூளை கெட்டு போயிருக்கேன்னு டவுட்ல தான் இருந்தேன். அதுதான் தப்பு. உனக்கு மூளையே இல்ல. அது இருந்தா யூஸ் பண்ணிருப்பல்ல. பல்விந்தர் கிட்னாப்பர் உன்னதான் கிட்னாப் பண்ணிருக்கான். ஆனா நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எங்களை விட்டுற, நாங்க போயிடுறோம். இல்லனா நீ தான் அனுபவிப்ப. சரி விடு. நீ என்ன அப்புறமா பாத்துக்கோ. இந்த பாவத்தை மட்டும் விட்டுற. அடே, யாருக்கு பாவத்தை பாக்குற? நான் ஒன்னும் பாவப்பட்டு பொண்ணு கிடையாது. என்னமோ தெரியாதனமா இந்த பக்கத்து வீட்டு பையன் மேல நம்பிக்கை வச்சுட்டேன். இல்லனா இவங்க கிட்ட எல்லாம் மாட்டிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த முட்டாள் நான் ஹோலி விளையாடிட்டு இருக்கும்போது என்ன திருட்டுத்தனமா கிட்னாப் பண்ணிருக்க. இல்லனா என் மேல நீ கை கூட வச்சிருக்க முடியாது. நீ என்ன பண்ணிருக்க மாட்ட. நான் உன்னை கிட்னாப் பண்ணிருப்பேன். நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? இல்ல அடியாட்கள் யாராவது இருக்காங்களா? இல்ல நீ டானா? இல்ல யாரு? நீ சொல்லு. கொஞ்சம் பேசும்போது மரியாதை கொடுத்து பேசு. ஏன்னா உன் மாமன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ரிஷி ஓபராய், மிஸ்டர் ரிஷி ஓபராய் என்னோட பிரதர். இவங்க அக்கா, அதான் லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட். அவர் பேரை மறந்துடாத. பாணி சார், நீதானே ஷாலுவோட தங்கச்சி. இந்த 2 நாள்ல அப்நார்மலா ஏதாவது நடந்திருக்கா? வித்தியாசமா ஏதாவது? இல்ல வித்தியாசமா என்ன நடக்க போகுது? எல்லாம் நார்மலா தான் இருந்தது. அதேதான். அப்படி எதுவும் நடக்கல. இல்ல சித்தி, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு பெனி ஆண்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்களே சார். குட்டோட அம்மா சித்தி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, யாரோ ஒரு ஆள் நாங்க தூங்கிட்டு இருக்கப்ப ஜன்னல் வழியா எங்க ரூமை எட்டி பாத்துக்கிட்டு இருந்தானாமா. முக்கியமா ஷாலு லட்சுமி அக்காவை. ராணு இதை பத்தி சொல்லவே இல்லையே. அப்புறம் நீங்க ஏதாவது பண்ணீங்களா? இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இந்த இடம் கூட்டமா இருக்கும். இங்க எப்ப பாரு யாராவது வந்துட்டே இருப்பாங்க. யாராவது ஜன்னல் வழியா எட்டி பாப்பாங்க. சோ இது டென்ஷன் நாட் விஷயம் தானே. நீங்க நான் என்ன? நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க ஏரியால யாராவது புதுசா தங்க வந்திருக்காங்களா? எனக்கு தெரியலையே. ஐ டோன்ட் நோ. சார் ஒரு நிமிஷம். புது ஆள் இல்ல, ஆனா பழைய ஆள் ஒருத்தன் திரும்பவும் இங்க வந்திருக்கான். ஆனா அவன் ஷாலுவை ஏன் கடத்த போறான்? யார் அவன்? பல்விந்தர் ரா. என் பேர் பல்விந்தர். நான் ஃபேமஸும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது. நீ சிரிச்சாலும் அழுதாலும் அது நியூஸ் ஆகும். ஆனா நான் செத்தனா என்னை சுத்தி அழறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கடா. எவன் அழ போறான்? எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, கையை தட்டி அதை கொண்டாடுவாங்க. டேய், வில்லன் கூட தன்னை ஹீரோவா தானே நினைச்சுப்பான். அதுக்கு நீ அட்வைஸ் பண்ண தேவையில்லை. ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்க. இந்த நிமிஷமே உங்க 2 பேரையும் என்னால துண்டு துண்டா வெட்டிட்டு போக முடியும். உங்களை பார்த்து அழறது கூட எவனும் வரமாட்டான். அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு. திமிரு இருக்கு. ஓகே, அப்ப வெட்றா. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ ஒண்ணு ஹீரோலாம் கிடையாது. எனக்கு சூடு எரிச்சுன்னு வை, உங்க எல்லாரும் சுடுகாடுக்கு அனுப்பிடுவேன். என்னை பத்தி தெரியாதுல்ல உங்களுக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் யாருன்னு காட்டுறேன். ரொம்ப ஆட்டம் காட்டுறல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என்ன அப்படி அடிக்கிற? வலிக்குது தெரியுமா? கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? உன்னால நானும் செத்துருப்பேன். சரி, செத்து போயிடலாமே. இங்க எலும்புதான் இருக்கும். நீ அடிச்ச அடியில எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? ஆயுஷ், நீ ஒன்னும் ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடல. கொஞ்சம் இவங்களை கண்ணு திறந்து பாரு. நான் வெளியே வந்துடுறேன். இந்த பைத்தியத்துக்கு நான் உட்கார மாட்டேன். என்ன வெளியே விட்டுரு. இங்க பாரு, அவன் கூட உட்கார முடியாது. நீ மட்டும் இல்ல, வேற எவனாலையும் இவ பக்கத்துல உட்காரவே முடியாது. இவ பக்கத்துல எவன் உட்கார்ந்தாலும் பைத்தியம் முடிச்சுதான் அலைவான். ஓ, அப்படியா? சரியா சொன்ன. என்னையும் பைத்தியமாக்கிட்டா. பட் பிரதர், நீ என்ன மாதிரி நல்லவனா இருக்க. என்ன புரிஞ்சுக்கிட்டியே. தேங்க்யூ. நீ ரொம்ப புத்திசாலி. இப்படி வா. வா. ஒழுங்கா உள்ள போயிடு. ஷாலு ஓடு. ஷாலு ஓடு. சரியான பைத்தியமா இருப்பான். கடவுளா வருவாரு.
ஷாலு ஓடு. உனக்கு மண்டை கோளாறுன்னு தெரியும். கண்ணு கூட போயிடுச்சா? கண்ணை திறந்து பாரு. அவங்க கிட்ட கன் இருக்கு, இவ்ளோ பேர் இருக்காங்க. எப்படி ஓட முடியும்? ஃபைன். சரி, நம்ம வேற பிளான் போடலாம். அவ ஓடவே மாட்டா போல. நாம எதுக்காக சண்டை போட்டுக்கணும்? உள்ள போன்னு போ போ. அப்ப 50 லட்சம் ரூபா போச்சா? கிட்னாப்பர் 50 லட்சம் ரூபா கேட்டிருக்கான். ஆமா சார், 50 லட்சம். ஷாலுவை கடத்தினது யாருங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. பல்விந்தர். பல்விந்தரா? பல்விந்தர் தான் ஷாலுவை இப்ப கிட்னாப் பண்ணி கொண்டு போயிருக்கான். ராணு என்னாச்சு? ஏன் திடீர்னு இருமுற? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நேஹா தண்ணி எடுத்துட்டு வா. ராணு, இருமலா? இவ்வளவு சீக்கிரம் பரவுதா என்ன? ராணு பாத்து இருமல் இல்லைங்க, இது திருட்டு. கிட்னாப்பிங் பத்தி இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. இருமல் நின்று போச்சுல? இது ஒரு பழைய டெக்னிக் தான். ஷாக் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும். யூ மீன் ஷாக் தெரப்பி இன்ஸ்பெக்டர்? ஆனா அதால விக்கல் தானே நிற்கும். இங்க இருமல். சில நேரம் இதுவும் சரியாகும். ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், பல்விந்தர் தான் கிட்னாப்பர். ஆனா இப்ப அவன் ஷாலுவை கூட்டிட்டு எங்க போயிருக்கான்னு தான் தெரியணும். லக்ஷ்மி அவனை தான் பார்க்க போயிருக்கா. அதாவது ஷாலுவை காப்பாத்த பணத்தோட போயிருக்கா. அந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். லக்ஷ்மி ஷாலுவை காப்பாத்த அங்கதான் போயிருக்கணும். ஆமா, பல்விந்தர் திரும்பி வந்த விஷயத்த முதல்லயே நீங்க சொல்லி இருக்கணும். ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன். ரிஷி லக்ஷ்மி கல்யாணத்தை தடுக்க அவன் என்னெல்லாம் பண்ணான். முதல்லயே சொல்லி இருந்தா சரி விடுங்க. இன்ஸ்பெக்டர் ராகேஷ் எல்லாம் பார்த்துப்பாரு. பல்விந்தர் தப்பிக்க முடியாது. டோன்ட் வரி. என் டீம் ஷாலு பல்விந்தர் இருக்கிற லொகேஷனை ட்ராக் பண்றாங்க. அவன் ஷாலுவை கூட்டிட்டு ஆள் இல்லாத இடத்துக்கு போயிருக்கானா இல்ல வேற எங்கேயாவதான்னு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிடும். எனக்கு 1 மணி நேரம் கொடுங்க. 1 மணி நேரத்துல பல்விந்தர் அப்புறம் அவனோட கேங் எங்களோட பிடியில இருப்பாங்க. இந்த பல்வேந்தர் சரியான அறிவு கட்டவன். அவனும் சாவான், படுபாவி என்னையும் சாவடிப்பான். சொல்லுங்க, இது வரைக்கும் நீங்க தான் டென்ஷன் ஆகாம இருந்தீங்க. சொல்லுங்க. நீ செத்தடா. நீ பேசாம சூசைட் பண்ணிக்க. ரிஷியோட அப்பா இங்க வந்திருக்கான். அதோட அவன் கூடவே இன்ஸ்பெக்டரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். பயங்கர புத்திசாலியா இருக்கான். 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். என்ன புரிஞ்சுக்கிட்டான்? என்ன சொல்றீங்க? அதான் நீ சாக போறேன்னு. ஏன்னா ஷாலுவை நீ தானே லிஃப்ட் பண்ண. அந்த போலீஸ்காரன் இங்க வரானா? அதெல்லாம் தெரியல. இப்ப வீட்ல தான் இருக்கான். ஆனா கண்டிப்பா அங்க வருவான். சரி வரட்டும். அவன் வரான்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நாங்க இங்க இருந்து கிளம்பிடுறோம். எதுக்கு எங்களுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ஏய், ஒரு நிமிஷம் இரு. நீ எங்க போற? நாங்க எங்க போவோம்? பக்கத்துல தானே ஸ்டேஷன் இருக்கு. என்ன சீரியஸ் ஆயிட்டீங்களா? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். டென்ஷன் ஆகாதீங்க. போனை வைங்க. சரி, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். அந்த 50 லட்சம் ரூபாய் எப்பதான் என் கைக்கு வருமோ தெரியல. இது எல்லாத்துக்கும் அந்த நீலம் தான் காரணம். அவ ஒரு 5-10 லட்சம் கிஃப்டாவே கொடுத்துருக்கணும். அப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நீ எங்களுக்கு 3வது மனுஷி. மாம், லக்ஷ்மி 3வது மனுஷி இல்ல. நான் லக்ஷ்மி கிட்ட பேசுறேன். ரிஷி நீ கதவை திறக்க கூடாது. ரிஷி நீ மட்டும் இன்னைக்கு வெளியே போனேன்னா. மாம், எனக்கு உங்களுக்கு தெரியும். நீங்க என்னோட மாம். நான் எதை பண்ணாலும் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க. அண்ணி, இப்படி நடக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. கனவுல கூட நினைக்கல. என் பையன் என் பேச்ச கேட்காம இப்படி நடந்துகிட்டான்னு. நான் சொல்ற வரைக்கும் இடத்த விட்டு அசைய மாட்டான். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அதை வேத வாக்க எடுத்துக்கிட்டு சின்ன வயசுல இருந்து அப்படித்தான் இருந்தான். ஸ்கூல் பிக்னிக் போகணும்னு அடம் பிடிச்சான். அப்ப கூட நான் வேண்டான்னு சொன்ன உடனே அவன் உடனே என் பேச்ச கேட்டு போகலன்னு சொன்னான். தன் முகத்துல அதுக்கான வருத்தத்தை கூட காட்ட மாட்டான் தெரியுமா? தெரியும். உனக்கே தெரியல கரிஷ்மா. அவன் பிறந்ததுல இருந்தே நீ அவனை பாத்துக்கிட்டே இருக்கல கரிஷ்மா. ஐஸ்கிரீம்னா அவனுக்கு எவ்வளவு பிடிக்கும். அவனோட ஃபேவரட்ல. கேட்ட ஐஸ்கிரீம் தரலன்னா அவன் அதுக்காக சாப்பிட கூட மாட்டான். ஒரே ஒரு முறை நான் அவன்கிட்ட நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அம்மா உடம்பு கெட்டு போயிடுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும்
அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு கனவுல கூட நினைக்கல. ஆனா இன்னைக்கு அண்ணி நான் அவ்வளவு தூரம் தடுத்து அவன் போயிட்டான் பாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த லக்ஷ்மி தான். அம்மா வருத்தப்படுவான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவளுக்கு பெருசா ஹெல்ப் பண்றேன்னு அவ கூட கிளம்பி போயிட்டான். அண்ணி அவன் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு வலிக்குது. அப்படியே சொக்கொன்னூரா உடையிற மாதிரி இருக்கு. எனக்கு நம்ம என்கிட்ட தான் குறை இருக்குன்னு தோணுது. இல்ல 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 கரிஷ்மா, என்கிட்ட தான் குறை இருக்கு. நான் அவனை வளர்த்த விதம் சரியில்லாத என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆமா ஆமா, அதனாலதான் போயிட்டான். ஆமா ஆமா, உன்னோட வளர்ப்பு சரியில்லைன்னு தான் அவன் போயிட்டான். ஏன்னா இந்த நல்ல கலாச்சாரத்தை நீ தானே கத்து கொடுத்த. அதான் மனிதாபிமானம், மத்தவங்கள மதிக்கிறது, அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு உதவி செய்யறது. அதனால இதெல்லாம் ஒரு குறையே இல்ல. நீ ரிஷிய நல்லா வளர்த்திருக்க நீலம். நீதானே அவனுக்கு ஒரு குருவா இருந்திருக்க. ஒருத்தருக்கு உதவி தேவைப்பட்டா, அதுவும் ஒரு பெண்ணுக்கு உதவி தேவைப்பட்டா யோசிக்காம செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்க. அவனும் நீ சொன்னதை மறக்கல. அதனாலதான் அவன் லக்ஷ்மி கூட இருக்கான். அதோட என்னைக்குமே லக்ஷ்மி இந்த வீட்டோட மருமக தானே. அவன் ஒரு நல்ல மகனா நடந்துக்க பாக்குறான். ஏன்னா அவன் இந்த வீட்டு பையன். ஒரு நல்ல கணவனா இருக்கணும்னு தான் அவன் லக்ஷ்மி கூட போயிருக்கான். அதனால அவன் என்ன தப்பு செஞ்சான்னு நீ நினைக்கிற? எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு ஒன்னு நீயே குறை சொல்லிக்காத. நீங்க சொன்னது சரிதான். நான் தான் அவனை இந்த மாதிரி வளர்த்துட்டேன். யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்ணணும்னு நான் தான் கத்து கொடுத்தேன். ஆனா அதே நேரம் இன்னொரு பாடத்தையும் நான் கத்து கொடுத்துருக்கணும். அதாவது எனக்கு பிடிக்காதவங்களுக்கு அவன் உதவ கூடாதுன்னு சொல்லியிருக்க. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீலம்? சொல்லு. லக்ஷ்மியை உனக்கு பிடிக்காதுதான், அதுக்காக இப்படி எல்லாம பேசுவ? உன் மனச தொட்டு சொல்லு நீலம். உனக்கு லக்ஷ்மியை பிடிக்காதா? சரி, ஒரு நிமிஷம். என் மனசுல கை வச்சு சொல்றேன், எனக்கு லக்ஷ்மிய பிடிக்காதுமா. இப்ப மட்டும் இல்ல, இனியும் எனக்கு பிடிக்காது. நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் ரிஷியை பிடிச்சு நில்லுன்னு சொல்லி இங்க நிறுத்தி இருக்கணும். நான் அப்படி தடுத்திருந்தேன்னா அவன் லக்ஷ்மி கூட கிளம்பி போயிருக்க மாட்டான். நான் ஏன் அப்படி செய்யலன்னு தெரியல. எல்லாம் நல்லதுதான் நடந்திருக்கு. நீங்க ரிஷியை தடுக்கல. ஏன்னா நீங்க தடுத்து அவன் மறுத்திருந்தா நீங்க இன்னும் ஹர்ட் ஆயிருப்பீங்க. இப்ப நீலம் உன்கிட்ட கேட்டாளா? ரிஷி லக்ஷ்மி கிட்ட போக கூடாதுன்னு நீதான் விரும்புறேன்னு எனக்கு தோணுது. நான் என்ன விரும்புறேன் என்ன விரும்பலன்னு இது வரைக்கும் உங்களுக்கே தெரியாதுமா. இன்ஃபேக்ட் உங்க பொண்ணை நீங்க இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை. நான் விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். ரிஷி நீலமணிக்கு எதிரா போயிடக்கூடாது. அதுவும் முக்கியமா லக்ஷ்மி விஷயத்துல. லக்ஷ்மி விஷயத்துல நீலமணிய அவன் மட்டமா நினைச்சக்கூடாது. பத்த வைக்கிறதும் நீதான், அத அணைக்கிறதும் நீதான். அதோட இல்லாம உன்னை நான் புரிஞ்சுக்கலன்னு வேற பேசுற நீ. அம்மா போதும், வாய மூடு. உன் அண்ணிய உசுப்பேத்துற வேலையை இதோட நிறுத்திக்க. வாய மூடு. ரிஷி நீலத்துக்கு எதிரா எதுவும் பண்ணல. அப்படி இல்லம்மா, கரிஷ்மா சொன்னது சரிதான். இவ ஒண்ணு தப்பா சொல்லல. ஷீஸ் ரைட். ரிஷி ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? மறுபடியும் பண்றேன். இந்த மனுஷ்கா எதுக்கு வீடியோ கால் பண்றா? நீ எனக்கு தெரிய மாட்டேங்கிற. மனுஷ்கா, நான் இங்க டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ. வாட்? இத சொல்றதுக்கு தான் கால் பண்ணீங்க? அதுவும் வீடியோ கால். சோ வாட்ஸ் ராங் வித் தட்? ஐ லவ் யூ னு தான சொல்றேன். ஒரு நிமிஷம், பக்கத்துல லக்ஷ்மி இருக்காளா? உங்க மொமெண்ட்டை நான் பிரேக் பண்ணிட்டேனா என்ன? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இப்ப புரியுது மனுஷ்கா. ஒரு நிமிஷம், லக்ஷ்மி ஏன் பேச மாட்டேங்கிறா? இங்க பாரு லக்ஷ்மி, நீ அங்கதான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அவன் பக்கத்துல தானே உட்கார்ந்துட்டு இருக்க. சரி பரவாயில்ல, என்ன பார்த்து ஒரு ஹாய் சொல்லு. சே ஹாய். பாரு, உனக்கு லக்ஷ்மி தெரியறாளா? லக்ஷ்மி வண்டியில இல்ல மனுஷ்கா. நல்லா பாத்தியா? உனக்கு சந்தோஷமா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டா நான் அவ கிடைக்கல. எல்லா ரோட்லயும் பார்த்தேன். அப்படியே கிடைச்சிருந்தா நீ எங்க இமேஜின் பண்றியோ அவ அங்கதான் உட்கார்ந்து இருந்திருப்பா. I'm sorry. No, you're not sorry மனுஷ்கா.
நீ சும்மா பேச்சுக்கு சொல்ற. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இனிமே நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். நான் சாரி சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். நான் சாரி சொல்ல மாட்டேன். நான் சாரி சொல்ல மாட்டேன். எனக்கு ஜெலஸா தான் இருக்கு. ஆனா அதுக்காகலாம் நான் சாரி கேட்க மாட்டேன். நான் சாரி கேட்க மாட்டேன். விடு 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 விடு. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க? உன் அட்வைஸ் எல்லாம் நீ உன் அண்ணனுக்கு கூட சரியா? அவனால தான் என்னோட நிலைமை எப்ப பாரு இந்த மாதிரி எல்லாம் ஆகுது. அவன் என்னோட போனை கட் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அந்த லக்ஷ்மிக்காக. உன் அண்ணன் இருக்கானே, நிஜமாலே என்னால அவனை புரிஞ்சுக்க முடியல. என்னால எதுவுமே பண்ண முடியல. இந்த பையன் இவன் இருக்கானே, இந்த ரிஷி, உண்மையிலே என்னால. அட இவன் இப்ப கார் ஓட்ட கத்துக்கிட்டா? யாரு சொல்ற? டே முட்டா பையா, லக்ஷ்மியை தான் நான் சொல்றேன். இங்க நம்ம லக்ஷ்மிக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். ஆட்டோல தான் சுத்துவா, இப்ப என்னடா கார் ஓட்டுறான். ரொம்ப ஜாலியா இருக்கா போல. ஷாலு, லக்ஷ்மிக்கு டிரைவிங் தெரியுமா? இல்ல, ட்ரக் தான் அவ ஓட்டுவா. அப்படியா? ஹே ஹலோ, நீ எதுக்கு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க? பைத்தியம் பிடிச்சிருக்கா? நம்மள கிட்னாப் பண்ணிருக்காங்க. ஐ நோ. அதே நேரத்துல கார்ல யார் இருக்காங்கன்னு தெரியும். யாரு? ரிஷி ப்ரோ. என்ன சொன்ன? இவன் என்ன சொல்றான்? நம்ம லக்ஷ்மி தானே இங்க கூப்பிட்டு இருந்தோம். ஏய், லக்ஷ்மிய கூட தானே வருவா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வந்துகிட்டு இருக்காங்க. குடு, ஒரு வேலை பண்றான். இவன் ரொம்ப பேசினானா வாயிலேயே போட்டு தள்ளு. நான் பாத்துக்கிறேன். அவளும் பேசினானா ரெண்டு பேரும் பாரபட்ச பக்கம் போட்டு. என்ன நீ ஒருத்தர சுட சொல்ற, வெட்ட சொல்ற? என்ன பண்ற நீ? முதல்ல டிசைட் பண்ண. நாங்க ரொம்ப அமைதியா இருப்போம், உங்களை திரும்ப அடிக்கலாம் மாட்டோம். ஷாலு, நீயே எடுத்து சொல்லு. இல்ல நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். மதர் ப்ராமிஸ். பாத்தீங்களா? கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? இங்க என்ன கேமா விளையாடுறோம்? பல்லு ரிஸ்க் எடுக்க மாட்டான். ரிஸ்க் அவங்களுக்கு கொடுப்பான். இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்த்து வாயிலே வட சொல்றான். இன்னைக்கு லக்ஷ்மி விஷயத்தை நான் முடிக்காம விட மாட்டேன். முன்னாடி வராத, அங்கே நில்லு. பல்விந்தர், நீயா? அப்படின்னா நீதான் ஷாலுவ? அப்படி போடு. இப்படிதான் என்ன பார்த்து நீ பயப்படணும். நான் ஒண்ணும் தனியாளு கிடையாது. என்கிட்ட உன் ஹீரோ வேலை காட்டாத. ஏன்னா இங்க நான் தான் ஹீரோ, புரிஞ்சுக்க. ஆனா நீ தான் என்ன தேவையில்லாம வில்லன் ஆக்கியிருக்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான்டா ஹீரோ. உண்மையான ஹீரோ கிட்ட தான் ஹீரோயின் இருக்கணும். எனக்கு ஹீரோயின் கிடைக்க போறா. அந்த லக்ஷ்மி கீழே இறக்குடா. லக்ஷ்மி கீழே இறங்க சொல்லு. இறங்க சொல்லுன்றல. லக்ஷ்மியா? ஆமா, லக்ஷ்மி தான். பின்ன என்ன மலிஷ்காவா? எனக்கு தேவை லக்ஷ்மி. முதல்ல அவளை கீழே இறங்க சொல்லு. லக்ஷ்மி இன்னும் இங்க வரலையா? மேடம், நீங்க ஆட்டோவே ஏரோப்ளேனா மாத்திட்டீங்க. சைலன்சர்ல ஆயில் லீக் ஆகுது. அட, இப்போ உன்னோட ஆட்டோ ஓடுமா ஓடாத அத மட்டும் சொல்லு. இனிமே இது உங்க வேகத்துக்குலாம் ஓடாது. நீங்க போக வேண்டிய இடம் பக்கத்துல தான் இருக்கு. சரி, நான் ஓட்றேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க பேசாம பின்னாடி ஏறி உட்காருங்க. நான் ஆட்டோ ஓட்டுறேன். இல்ல மேடம், ஆட்டோவை நான் தான் ஓட்டுவேன். இல்ல, ஆட்டோவை நான் தான் ஓட்டுவேன். என்ன மேடம்? சாவியை கொடு. சாவியை கொடுன்னு சொன்னேன். உட்காரு. மேடம், கொஞ்சம் மெதுவாவே பார்த்து ஓட்டுங்க. எனக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? என் சைலன்சரை காலி பண்ணிட்டீங்க. இனி சைலன்சர்ல அதிகமா சத்தம் வரும். மக்கள்லாம் அவங்களாவே ஒதுங்கி போயிடுவாங்க. மேடம், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஆட்டோ ஓட்ட உங்களுக்கு யாரு கத்து கொடுத்தாங்க? நானே கத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு ரவுடி தான் காரணம். என் நெத்தில என்ன முட்டாள் எழுதிருக்கா? உன் வேலை என்கிட்ட காட்டாத, கன் அழுத்திடுவேன். இந்த இடத்துல உன் மூளை சதுரி போயிடும். லக்ஷ்மியை கூப்பிடு. இறங்க சொல்லு. லக்ஷ்மியப்பா? ஆமா. எங்க இருந்து கூப்பிடுறது? நானே அவளை தேடிக்கிட்டு இருக்கா. அவ எங்கேயும் கிடைக்கல. என்கிட்ட வச்சுக்காத, சீக்கிரம் கூப்பிடு. கார்ல இருக்கான்றது எனக்கு தெரியும். கார்லயா? ஏன் கூடப்பா? முதல்ல அவளை கீழே இறக்குடா. உனக்கு என்ன பைத்தியமா? நான் தான் சொல்றேன்ல, நானும் தான் லக்ஷ்மியை தேடுறேன். அவ இன்னும் கிடைக்கலையே. நீ கேட்க மாட்டல? நான் அழுத்தணும்னு வச்சுக்கேன், இங்கே நீ செத்து போயிடுவேன். உனக்கு சரி இரு, நானே இப்ப அவளை கூப்பிடுறேன். அவ வராளா இல்லையான்னு நீயே பாரு. லக்ஷ்மி, பல்விந்தருக்கு உன்னை பார்க்கணுமா? இப்ப வருவாரு. ஹாய் லக்ஷ்மி. லக்ஷ்மி பல்விந்தர், பல்விந்தர் லக்ஷ்மி. லக்ஷ்மி வந்துட்டாளா? என்ன தெரியறாளா? இப்ப சந்தோஷமா? பாத்துட்டியா அவள? ஏதோ இடியட் மாதிரி பேசிக்கிட்டே போற. நானே லக்ஷ்மியை காணோம்னு எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீ எதுக்குடா இங்க வந்த? டேய், ஷாலுவை காப்பாத்த வந்தடா. பின்ன உன்னை பாக்குறதுக்காக வருவேன். ரிஷி ப்ரோ, நீ எதுக்காக இப்ப டென்ஷனா இருக்க? என்னோட மாமா வந்தாச்சு. சூப்பரா ஃபைட் பண்ணுவாரு. என்னோட மாமா உன்ன மாதிரி முட்டாள் கிடையாது. காப்பாத்த வந்தன்னு சொல்லிட்டு இப்படி காமெடியா மாட்டிக்கிட்ட. ஷாலுவை கூட்டிட்டு போனா என்ன கொடுக்கணும் தெரியும்ல? 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன்ல, கொண்டு வந்தியா? இதுல 50 லட்சம் ரூபாய் இருக்கு. பல்விந்தர் தப்பிக்க முடியாது. அவன் எங்க இருக்கான்னு இப்ப தெரிஞ்சிடும்.
ஹலோ, என்ன? சரி. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? லக்ஷ்மியோட போனோட சிக்னல் கிடைச்சிருச்சு. லொகேஷன் அந்த ஆள் இல்லாத இடத்த தான் காட்டுது. லக்ஷ்மி அந்த இடத்துக்கு போயிருக்கான்னா அப்ப பல்விந்தரும் அங்கதான் இருக்கணும். சரி, சீக்கிரம் வாங்க. இன்ஸ்பெக்டர், நானும் உங்க கூட வரலாமா? சரிங்க, பாருங்க, உங்களுக்கு அங்க எந்த வேலையும் இல்ல. புரியுது, ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியாம தவிச்சு போயிடுவேன். அங்க லக்ஷ்மி, நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். ஓகே, வாங்க. தேங்க்யூ.